கேபிஒய் பாலா மீது சமீப காலமாக அவர் செய்து வரும் உதவிகள் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. குறிப்பாக ஆம்புலன்ஸ் மீதான குற்றச்சாட்டுகள் தான் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேற்று கேபிஒய் பாலா என்ன நடந்தாலும் இது நடந்து கொண்டே இருக்கும் என்று மக்களின் நலனுக்காக 8வது ஆம்புலன்ஸை வழங்கியிருக்கிறார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கேபிஒய் பாலா, ஆம்புலன்ஸ் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயமா இருக்கு. நம்பர் பிளேட் வேணும்னா பாத்துக்கோங்க. ஆக்சுவலா நானும் நிறைய பார்த்தேன். ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டாங்க. இப்ப கூட நான் பதில் கொடுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணல. இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ நான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தேனா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் சட்டை வேணும்னு கேக்குறாங்கன்னா வாங்கி கொடுப்போம், இல்லனா நான் சட்டை பார்த்திருக்கேன் நீங்க காசு கொடுங்க அப்படின்னா காசு கொடுப்போம். அதே மாதிரி தான் அவங்களும் அறக்கட்டளையில இருந்து காசு கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் வாங்குனாங்க, நாங்க ஆம்புலன்ஸா கொடுத்தோம். கொடுத்து 2 நாள் கழிச்சு தான் தெரியும் அந்த ஆம்புலன்ஸ்க்கு எஃப்சி முடிஞ்சதுன்னு. சரின்னு சொல்லிட்டு கொடுத்து 2 நாள் கழிச்சு உடனே நாங்க ஆல்டர்னேட் பண்ணி வேற ஆம்புலன்ஸ் மாத்தியாச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்ப எடுத்துட்டு வந்து பேசுறாங்கன்னா அப்ப யாரு பின்னாடி இருக்கான்னு கேக்குறாங்க. இங்க நல்லது பண்றது தப்பா இல்ல நான் பண்றது தப்பான்னு தான் எனக்கு தெரியல. அப்படி யாராவது என் பின்னாடி இருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன ஆம்புலன்ஸா வாங்கி தராம லாரி மாதிரி பெரிய பெரிய ஆம்புலன்ஸா வாங்கி தந்திருப்பேன். இப்ப கூட பாருங்க எஃப்சி முடிஞ்ச ஆம்புலன்ஸ் தான் சொல்றாங்க. கொடுக்கும்போது எல்லா வண்டிக்கும் எஃப்சி இருந்துச்சு. இப்ப இந்த வண்டிக்கு கூட இன்னும் 6 மாசம் எஃப்சி இருக்கு. அது முடிஞ்சதும் நானே எஃப்சி போட்டுப்பேன். இல்ல அவங்களே போட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. அது மினிமம் அமௌண்ட் தான், நானே போட்டு கொடுத்துருவேன். அது எனக்கும் மக்களுக்குமான நெருங்கின விஷயம். முடிஞ்ச வண்டி போலி வண்டின்னு சொல்றாங்க அப்படின்னா என் கூட வாங்க, நானே மலைக்கு கூட்டு போறேன். வண்டி எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. மக்களே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். இப்படியெல்லாம் நடக்கும்போது தான் மக்கள் கிட்ட நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சது. இது இதோட நிக்க போறது இல்லைன்னு கேபிஒய் பாலா வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது.